அவங்க வந்து பீப்புளோடைய ஹார்ட்டில் போய் உக்காந்துட்டார். அவர் மக்களுடைய மனதில் போய் நின்றுட்டார். அது இப்போ இனிமே இந்த இந்த பட்டம் பதவிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு அடையாளம். இப்போ அதெல்லாம் அவருக்கு தேவையில்லை. 10 தோல்வி பழனிசாமின்ற ஒரு டேக் அவர்கிட்ட இருக்கு. அதை விட்டுட்டு வரணும் அப்படின்னா வாழ்வா சாவா பிரச்சனை. பிஜேபிக்கு வாழ்வா சாவா கிடையாது. டிஎம்கேக்கு வாழ்வா சாவா கிடையாது. இது 2026ல அலையன்ஸ் கவர்மெண்ட்டாக இருந்தால் கூட அண்ணாமலை வில் பிளே டெஃபினெட்லி அ பிக்கர் ரோல் தேர். ஒருத்தர் பேசாமல் ரொம்ப மினிமமாக பேசுகிறாரு. ஆனால் இவர் வந்து சும்மா ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாருப்பா, அதனால் இது எவருமே செய்ய மாட்டாருப்பா அப்படின்னு நினச்சிக்க முடியாது. ஸோ ஒருத்தருடைய பர்சனாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். அவர் வாய் மூடிட்டு மௌனியாக இருக்கார், எந்த விஷயத்துலையும் பதில் சொல்லாமல். ஸோ அவருக்கே ஒரு தெளிவின்மை இல்லையோ அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியாக வருது. ஒரு அஜெண்டாவோட வந்திருக்கார். அந்த அஜெண்டாவை முடிக்காமல் போகக்கூடிய ஆள் கிடையாது. மற்றவங்கள மாதிரி இன்றைக்கி ஒரு அரசியல் பதவி வந்துடுச்சுப்பா, ஓகேப்பா இங்கே போயிடலாம், சேஃபாக போய் உட்காந்துடலாம், இல்லைப்பா அங்கே வந்து எனக்கு வந்து ஒரு எம்பி சீட்டு கொடுக்குறாங்க, ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறாங்க, அங்கே போயிடலான்ற மாதிரி ஆள் கிடையாது. மேலே இருக்கிறது அண்ணாமலை அண்டு அமித்ஷா கை கீழே கொடுக்குறாரு, ரைட்டா? ஸோ நீங்கள் தான் பிடிச்சி மேலே வரணும், அந்த கரத்தை தான் நீட்ட முடியும். இல்லையா போட்டுட்டு இவங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணிப்பாங்க. ஓகே இல்லைன்னா பின்விளைவில் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அது பிஜேபி ரெடியாக இருக்காங்க. அதனால் நான் செக்குன்னு சொன்னேன். இது வந்து ஏடிஎம்கேவோட பிரச்சனை, பிஜேபியோட பிரச்சனை கிடையாது. எல்லா பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தார்மிக் இண்டியன்ஸோட ஃபவுண்டர் ஏகே சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ தமிழக அரசியல் எடுத்துக்கிட்டா இப்போ வந்து அண்ணாமலைன்றது ஒரு ஃபேஸ் வேல்யூ உருவாயிடுச்சு. அப்படின்னும் போது அண்ணாமலை பேசுகிற விஷயம் ஃபுல்லாகவே இங்கே வந்து அரசியல் வந்து பேசு பொருளாக மாறும்போது அதிமுக என்ன சொல்கிறாங்க, அண்ணாமலை வந்து ஒரு பொருட்டை மதிக்காதீங்க அப்படின்ற பேசுகிற நிறைய தலைவர்கள் பேசுகிற மாதிரி இருக்குல்ல. சரி, அவங்க பேசுவாங்க. அவங்க இயலாமை, இந்த மாதிரி ஒரு லீடரை வந்து தமிழகம் வந்து கடந்த ஒரு சில ஆண்டுகளாக பார்க்கல. முன்னாடி நம்ம பிம்பம் சார்ந்த அரசியல்னு சொல்லிட்டோம், பெரும் தலைவர்கள் இருந்திருக்காங்க. அப்போது ரீசெண்டாக வந்து மறைந்து போன கருணாநிதி அண்ட் ஜெயலலிதா ஒரு ஆளுமை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வேக்கம் தான். என்னதான் கருணாநிதியோடைய ஷூஸை வந்து ஸ்டாலினால் ஃபில் பண்ண முடியாது, பண்ணவும் போகிறதில்ல. அதுக்கு நெக்ஸ்ட்டு இன்னும் அதோட ரொம்ப சூப்பர். இங்கேயும் அதே மாதிரி இப்போ ஜெயலலிதாக்கு அப்புறம் இங்கே ஒரு பெரிய வேக்கும், அந்த ஷூஸையும் யாராலையும் ஃபில் பண்ண முடியல. ஒரு பெரிய வேக்கும், லீடர் வேக்கும் இருந்துகிட்டே இருந்தது. அதை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணது வந்து அண்ணாமலை. ஸோ அவங்க வந்து பீப்புளோடைய ஹார்ட்டில் போய் உக்காந்துட்டார். அவர் மக்களுடைய மனதில் போய் நின்றுட்டார். அது இப்போ இனிமே இந்த பட்டம் பதவிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு அடையாளம் ஃபஸ்ட்டு தேவைப்பட்டது. இப்போ அதெல்லாம் அவருக்கு தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை வந்து இந்தவருடைய தலைவர், இந்த மாதிரி ஒரு கழகத்தின் ஒரு கண்மணி, ஆர் வந்து இந்த இதில் ஒரு அப்படின்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் வந்து மக்கள் மனதில் இடம் பெற்றுட்டார், ஒரு ஒப்பற்ற லீடருங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டார். ஸோ அதனால் இதோட அந்த அரசியலில் சார்ந்த ஒரு இந்த போட்டி, பொறாமை, ஈகோ அப்படின்றதில் வரக்கூடிய பேச்சுக்கள் தான் இதெல்லாம் நம்ம வந்து பெருசாக சட்டை போக வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ அண்ணாமலை பேசும்போது என்ன சொன்னாலும், இங்கே வந்து அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அல்ல என்டிஏ ஆட்சி அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார், இங்கே வந்து நடக்க போத பாஜக ஆட்சி தான் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னும் போது இங்கே வந்து கூட்டணிக்குள்ளேயே இருக்கிற தலைவர்கள் வந்து வேறு வேறு கருத்து தெரிவிக்கிறது வந்து இங்கே வந்து கூட்டணி வந்து லூசன் பண்ணுது அப்படின்றதான விமர்சனமாக இருக்குது அவருடைய பேச்சுக்கு. இல்லை, அவர் பாஜக ஆட்சின்னு சொன்னது முன்னாடி, இப்போ சொல்லலை. அவர் வந்து இப்போ கிளியராக சொல்லிட்டார். சரி, அதனால தான் வந்து அவரே வந்து வெரி கிரேஸ்ஃபுல்லாக வந்து நான் நெக்ஸ்ட்டு இப்போ இதுக்கு போட்டி போடலை, என்னுடைய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏடிஎம்கேயோட அலைன்ஸ் இல்லாமல் பிஜேபி தனியாக நிற்கணுங்கிறது அவருடைய கொள்கை. அதை வந்து ஒரு பார்ட்டியோடைய சென்ட்ரல் கமாண்ட் டிஃப்ரெண்ட் டிசிஷன் ஸ்ட்ராட்டஜியாக எடுக்கும்போது அதற்கு நான் வந்து ஏந்து செயல்படுறேன், அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லீடரை வச்சுக்காங்க, நான் வந்து தமிழகத்துலேருந்து என்னுடைய அரசியலை ஆற்றுவேன்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருக்கார். அதுக்கப்புறம் அவர் எந்த லூஸ் ஸ்டேட்மெண்ட்டும் அவர் கொடுக்கல. அவர் மேலே ஒவ்வொரு வாட்டியும் கேட்கும்போது இந்த மாதிரி கேள்வி வரும்பொழுது சென்ட்ரல் கமாண்ட் என்ன சொல்லுதோ அதை நம்ம கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுறார். ஸோ அதனால் இப்போ திருப்பி நீங்கள் அண்ணாமலையை ஒரு காரணம் காட்டி அந்த கூட்டணிக்கு வந்து அண்ணாமலை தான் காரணமாக இப்போ இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமானு பேசுறதுல அர்த்தமே கிடையாது. அண்ணாமலை ஹஸ் பிகம் எ லீடர், ரைட்? இப்போ இன்றைக்கி
பிளான் பியில் அவருக்கு கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. இப்போ இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காங்க ஒரு நேஷ்னல் இதில் வந்து லெவலில் ஒரு இது கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது இவர் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. நான் தமிழ்நாட்டிலையும் பாலிடிக்ஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது அப்படி தான் ஓட்டிகிட்ருக்கு. பட் ஹீ இஸ் கோயிங் டு பி இர்ரிப்ளேசபிள் லீடர், ரைட்டா? இப்போ நெக்ஸ்ட் இன்னும் ஃபியூ இயர்ஸ்க்கு வராது. ஸோ அவரை வச்சு தான் அரசியல் களம் சூடு பிடிக்க போகிறது. அதனால் இதில் வந்து ஒரு மாற்று கருத்தை இல்லை. ஸோ குருமூர்த்தி வந்து ஒரு முக்கியமான இன்டர்வியூவில் பேசும்போது என்ன சொன்னார்னா, இப்போ தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு இங்கிலீஷ் ஃபேஸ் வந்து நேஷனல் மீடியாவில் தேவைப்படுது. அப்போது என்டிஏ கூட்டணியோட ஃபேஸ் வந்து அண்ணாமலையாக தான் இருக்க போகிறாரு அப்படின்னு பேசியிருக்காரு. இது எப்படி பார்க்குறோம்? அப்படிலாம் கிடையாது. நேஷ்னல் ஃபேஸு பிஜேபிக்கு தேவையான நிறைய பேர் இருக்காங்க. அண்ணாமலை இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேண்டிடேட். ஆனால் இப்போ என்டிஏ கூட்டணி தமிழகத்தில் ஏடிஎம்கே பிஜேபியோட ஃபேஸை வந்து இப்போ நேஷனல் மீடியாவில் வந்து அண்ணாமலையை தான் ப்ரொஜெக்ட் பண்ண போகிறதா பேசியிருக்காரு. இங்கே வந்து என்டிஏ கூட்டணின்னு சொன்னால் கூட தமிழக களம் வந்து தமிழகம் சார்ந்த களம் தான். தமிழகத்திலையும் இல்லை, நேஷ்னல் லெவல்லையும் அதில் ஒரு மாற்று கருத்தே இல்லை. அது குருமூர்த்தி அவருடைய ஒப்பீனியனாக இருக்கலாம். ஸோ நேஷ்னல் ஃபேஸ் ஃபார் பிஜேபி நிறைய பேர் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் அண்ணாமலை கேன் ஆல்சோ பி தேர். பட் அவர் எடுக்கிற அரசியல் அது ஏன் அவருடைய கருத்துக்கள் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுதுன்னா, ஏன்னா அமித்ஷா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அரசியல் கூட்டணி பற்றி பேசும்போது அவர் வந்து அதில் பார்ட்டாக இருக்கும்போது அவருடைய கருத்துக்கள் முக்கியமாக பார்க்கப்படும். ஒப்பீனியன்ஸ் எல்லாரோடையும் கேட்பாங்க. அந்த அந்த லெவலில் அந்த களத்தில் இருக்க முன்னாடி இருக்கும்போதும் கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ குருமூர்த்தி ஹேஸ் தட் கிரெடென்ஷியல்ஸ், அதனால் அதை கேட்டிருக்கலாம். பட் அதனால் நான் ஒரு விஷயத்தை ஒருத்தர்கிட்ட ஆலோசனை கேட்கறதுனால அவர் சொன்னதெல்லாம் நான் கேட்டுக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ நான் அமித்ஷாவுக்கு சொந்தமாக சுயமாக எடுக்க தெரியாத டிசிஷனை அப்படி கிடையாது. பல இடத்துலேருந்து வரக்கூடிய விஷயங்களை அவங்க வந்து உள் வாங்கிட்டு கிரகிச்சுப்பாங்க என்ன கள நிலவரம் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ அண்ணாமலை சம்மந்தப்பட்ட விஷயம் அண்ணாமலை தான் டிசைட் பண்ணணும் அவருடைய ஃபியூச்சர் எப்படின்னு சொல்லிட்டு. அவர் கிளியராக டிசைட் பண்ணிட்டாரு. 2026 மட்டும் நான் தமிழ்நாட்டை தான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன்னு டிசைட் பண்ணிட்டார். அவர் ஒரு அஜெண்டாவோட வந்திருக்கார். அந்த அஜெண்டாவை முடிக்காமல் போகக்கூடிய ஆள் கிடையாது. மற்றவங்கள மாதிரி இன்றைக்கி ஒரு அரசியல் பதவி வந்துடுச்சுப்பா, ஓகேப்பா இங்கே போயிடலாம், சேஃபாக போய் உட்காந்துடலாம், இல்லைப்பா அங்கே வந்து எனக்கு வந்து ஒரு எம்பி சீட்டு கொடுக்குறாங்க, ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறாங்க, அங்கே போயிடலான்ற மாதிரி ஆள் கிடையாது. அப்படி இருந்தாங்கன்னா அண்ணாமலை எப்பயோ 10ஓட 11 போயிருப்பார். அந்த மாதிரி ஆள் இல்லை. அவர் தனியார் லீடராக இருக்கார். மற்ற விஷயத்தை பிரதிபலிக்கிறார். மக்களுடைய மனசில் என்ன இருக்கோ அதை வந்து வெளியில் கரெக்டாக பிரதிபலிக்கிறாரு அப்படின்ற விஷயத்துக்காக தான் இன்றைக்கி அந்த ஒரு ஸ்தானத்தில் இருக்கார். ஸோ அவர் டிசைட் பண்ண வேண்டியது அண்ணாமலைக்காக மற்றவங்க யாரும் டிசைட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். பட் ஹி ஹேஸ் அ வெரி குட் ஃபியூச்சர். இது 2026 அலையன்ஸ் கவர்மெண்ட்டாக இருந்தால் கூட அண்ணாமலை வில் பிளே டெஃபினெட்லி அ பிக்கர் ரோல் தேர். அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. ஸோ இப்போ வந்து தமிழக அரசியல் எடுத்துக்கிட்டால் இப்போ வந்து நிறைய பிரச்சனைகளாக பேசிகிட்டே இருக்கும். அப்படின்னும் போது இதுக்கு முன்னாடி ஏதாவது டாஸ்மாக் பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையாக பேசணும். அப்படின்னும் போது இங்கே வந்து பாஜகவில் தலைமையை மாற்றின பின்னாடி பாஜக இப்போ வந்து நம்ம எதிர்கட்சியாக செயல்படுற கட்சிகளுடைய வீரியம் குறைஞ்சிச்சு நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை, அப்படி இல்லை அன்பு. ஒருத்தருடைய லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லீடர்ஷிப் ஆனால் அந்த பிரச்சனை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல ஒரு தடுமாற்றம் அது அப்படிலாம் கிடையவே கிடையாது. இங்கே வந்து நம்ம ஒரு பார்ட்டியாக தான் நம்ம ஃபங்க்ஷனாக எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்கணுமே தவிர ஒரு இண்டிவிஜுவலை வச்சுட்டு இது பண்ணதுனால இப்படி தான் அப்படின்ற அந்த ஒரு மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நம்ம வர முடியாது. இட்ஸ் ஸ்டில் அ பார்ட்டி ஆஸ் இட் ஸ்ட்ரக்சர்ஸ். அது மூலமாக எப்படி அந்த டாக்டிக்கல் மூவ்ஸ் எடுத்துன்னு போகிறாங்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டு. ஒருத்தருடைய லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒருத்தர் வந்து நல்லா பேசுகிறார் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து இப்போ எல்லாத்தையும் சூப்பராக பேசுகிறதெல்லாம் செயல்படுத்துவார் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஒருத்தர் பேசாமல் ரொம்ப மினிமமாக பேசுகிறாரு, அதனால் இவர் வந்து சும்மா ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாருப்பா, அதனால் இது எவருமே செய்ய மாட்டாருப்பா அப்படின்னு நினச்சிக்க முடியாது. ஸோ ஒருத்தருடைய பர்சனாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். இப்போது இன்றைக்கி நம்ம பிஜேபியில் இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி தேவைப்படுதுன்னா அந்த மாதிரி பர்சனாலிட்டி வந்திருக்காரு. அண்ணாமலை இஸ் அன் எக்ஸெப்ஷன். திருப்பி நீங்கள் அந்த பெஞ்ச் மார்க் வச்சு கம்பேர் பண்ணாதீங்க. அண்ணாமலை இப்படி இருந்தாரே அப்படின்னா அந்த சமயத்தில் அண்ணாமலை நமக்கு தேவைப்பட்டார், அப்படி இருந்தார். இந்த சமயத்தில் ஒட்டுமொத்தமாக எல்லாருமே டிசைட் பண்ணி நயினார் நாகேந்திரன் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவருக்கும் கம்ஸ் வித் ரிச் பேக்ரவுண்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அவரும் தேர்தல் பலம் இதே மாதிரி பல கட்சிகளையும் இருந்த முன்னாடி ஏடிஎம்கேவோட இதுலையும் இருந்தார். ஃபஸ்ட்லேருந்தே இருந்தார். அவருக்கும் தெரியும் என்ன விஷயம்னு. ஸோ அதனால் நம்ம போக போக தான் பார்க்கணும். இது நம்ம வந்து வெளியில் வந்து கொடுக்குற ஒரு மீடியாவில் கொடுக்குற ஒரு இன்டர்வியூ வச்சுக்கிட்டோ இல்லை ஒரு விஷயத்தை சொல்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டோ என்டையர் கேரக்டரையும் அவரோட எப்படி செயல்படுவாங்கிறதையும் ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப தப்பு. அது யாராக இருந்தாலும் சரி. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வருது. இப்போ வந்து நம்ம வந்து தமிழக அரசியலில் வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் நயினார் ஒரு இடத்துல பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா எண்ணங்கள் தான் முக்கியம், எண்ணிக்கை முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னும் போது இங்கே நம்பர்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்களா? அது அந்த பேட்டி எடுக்கிறவங்களுக்கு சொல்கிறது. இப்போது என்ன கேட்டிங்கன்னா இப்போ நான் என்னோட அஜெண்டாவை என்ன சொல்கிறேன், டிஎம்கே வெளில போகணும்,
நெக்ஸ்ட் நாங்கள் ஆட்சிக்கு வர்றோம்னு சொல்கிறோம். அதுதான் அஜெண்டா அப்படின்ற அந்த டாப் மோஸ்ட் அஜெண்டா. அதுக்கு கீழே வந்து எவ்வளோ சீட்டு நிற்க போகிறோம், எவ்வளோ சீட்டை வின் பண்ண போகிறோம், வின் பண்ண பிறகு எப்படி நம்ம ஷீட் ஷேர் பண்ணிக்க போகிறோம், எப்படி பவர் ஷேர் பண்ணிக்க போகிறாங்களாம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ். அந்த லெவலில் அவர் பேசலை. அவர் வந்து ஃபஸ்ட்டு லெவல் குறிக்கோளில் கிளியராக இருக்கார். மீடியாவுக்கு உனக்கு தேவை என்ன, டிஎம்கே ஆட்சியை அகற்ற போகிறோம், அதுக்கு தான் நாங்கள் சேர்ந்துருக்கோம், மற்ற விஷயத்தில் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் ஏன் அதை பற்றி பேசுகிறீங்க, எங்களுக்கு எண்ணம் தான் முக்கியம், எண்ணிக்கை முக்கியம் இல்லைன்னு அந்த அர்த்தத்தை எடுத்துகிட்டு போகணும். ஸோ நம்ம ஒவ்வொரு வார்த்தைக்கும் முன்னாடி நாம்ளே பூந்து ஒரு அர்த்தம் கற்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எதுவுமே நம்ம வந்து உள் மனசில் பூந்துட்டு அவர் என்ன நினைக்கிறாருன்னா பார்த்துட்டுனா நம்ம கிரகிச்சு சொல்ல முடியாது. பட் என்ன அளவில் எனக்கு புரிஞ்ச அளவில் நான் என்ன சொல்லுவேன்னா, எப்போ நான் வந்து ஒரு வாட்டி உங்ககிட்டயே சொல்லியிருக்கேன், அண்ணாமலை கூட நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அவர் பிஜேபி ஆட்சிக்கு வருவோம், இந்த கொள்கையை பற்றி பேசியிருக்காரு, டிஎம்கே பற்றி பேசியிருக்காரு, திராவிடம் ++ஆக நான் இருப்பேன்னு பேசியிருக்காருன்னு நிறைய விஷயத்துக்கு பல காரணங்கள் பல சமயத்தில் சொல்லியிருக்காங்க. அதை எப்படி எந்த கான்டெக்ஸ்ட்டில் எடுத்துக்கணும் அந்த கான்டெக்ஸ்ட்டில் எடுத்துக்கணும். இது நயினார் பேசினது என்னென்னா, என்னோட டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி அமித்ஷா சொல்லிட்டு போயிருக்காரு, டிஎம்கே ஷுட் கோ, அதுதான் ஸ்டேட்மெண்ட்டு. அதுக்கு என்ன பண்ணணும் அங்கே பண்ணுவோம், அதுதான் எண்ணம். அந்த எண்ணம் தான் எங்களுக்கு முக்கியம், இந்த எண்ணிக்கையெல்லாம் இப்போ எங்களுக்கு முக்கியம் இல்லை, வரும்போது நாங்கள் பார்த்துப்போம், இன்னும் 1 வருஷம் இருக்குது அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். உடனே அடிச்சுட்டு நாங்கள் வந்து சீட்டு காம்ப்ரமைஸ் அப்படிலாம் கிடையாது. என்ன அமித்ஷா என்ன இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கு, நம்ம இங்கே உட்காந்து பேசுகிறா நமக்கு தெரிஞ்சிருக்கு, பிஜேபியோட வாக்கு சதவீதம் 11-12% இருக்குது அப்படின்னாலே கிட்டத்தட்ட 36 இடங்களில் ஏடிஎம்கேவை பின்னுக்கு தள்ளிட்டு வந்திருக்காங்க செகண்ட் பிளேஸ்க்குன்னு நமக்கு தெரியும். இவங்க 12% வாக்கு எடுக்கணும் அப்படின்னாலே மினிமம் 40 to 45 கான்ஸ்டிடுவன்சிஸ், அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிஸில் பிஜேபி நின்னாதான் உங்களுக்கு அந்த 11% வாக்கே கிடைக்கும். ஆமாம், அதுதான் மேக்ஸ், ரைட்டா? ஸோ சுமார் 7 கோடி வாக்காளர்கள், 70 to 80% ஓட்டர் டர்ன் அவுட்னா 5.5 to 6 lakhs பீப்புள் வராங்கன்னு வச்சுப்போங்க. அதில் இப்போ 10-11% எடுத்துக்கோங்க, எவ்வளோ லேக்ஸ் வருதுன்னு தெரியும். அப்போது உங்களுக்கு வந்து இப்போ 10% ஆஃப் இதில் வரணும்னா எவ்வளோ கான்ஸ்டிடுவன்சியில் நிற்கணும் அப்படின்னா, மினிமம் பிஜேபி மினிமம் நான் சொல்கிறது 40 to 45 அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சியில் போட்டி போட்டால் தான் நீங்கள் 2024 எடுத்த அந்த 11% to 12% ஓட் ஷேரே உங்களுக்கு வரும். நீங்கள் அந்த 11% ஓட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ணணும்னா நீங்கள் 40க்கு மேலே தொகுதியில் நிற்கணும். 60-70 தொகுதியில் நீங்கள் நின்னாதான் உங்களுக்கு அந்த 15%, 18% ஆர் மோர் தேன் தட் வரும். இந்த கால்குலேஷன்லாம் வந்து 20 ஸ்டேட்ஸை பிஜேபி ஆட்சி செய்கிற அமித்ஷாவுக்கு தெரியாதா, மோடிக்கு தெரியாதா, நட்டாவுக்கு தெரியாதா, இல்லை இங்கே இருக்கிற அண்ணாமலைக்கு தெரியாதா, இல்லை எடப்பாடிக்கு தான் தெரியாதா, இல்லை நயினாருக்கு தெரியாதா, இல்லை மற்றப்பட்ட தலைவர்கள்லாம் தெரியாதா? சரி, இவ்வளோ நம்ம செக்மேட் இப்போ ஸோ நான் அதை முடிச்சிடுறேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து எந்த சமயத்தில் எப்படி டிசைட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டு போகணுமோ அதை எடுத்துக்கிட்டு போவாங்க. நாம் ஏன் முன்னாடியே குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேர் வைக்க ட்ரை பண்ணுறோங்கிறது தான் கேள்வி. சரி, இப்போ வந்து நம்ம சொல்லும்போது என்ன சொன்னோம், அமித்ஷா வந்து நிறைய செக்மேட்ஸ் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து செக்மேட்ஸ் வந்து அந்த தலைவர்கள் வந்து ஹேண்டில் பண்ணிப்பாங்க, அது அவங்க பேச்சுவார்த்தையில் என்ன பண்ணுறாங்கன்றது முக்கியமான விஷயம். ஆனால் கீழே இருக்கிற அதிமுக தொண்டர்கள் நம்ம கட்சிக்கு நிறைய வந்து தொந்தரவுகள் கொடுக்குறாங்களோ அப்படின்னு அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அமித்ஷா வந்து செக்மேட் வைக்கல, செக் வச்சிருக்காருன்னு சொன்னோம். செக் வச்சிருக்காரு, நீங்கள் திருப்பி வெளியில் வரலாம், செக்லேருந்து வெளில வரலாம், உங்களோட இதில் வந்து ஒரு பொசிஷனில் வச்சிருக்காருன்னு சொல்கிறோம். இதில் ஏடிஎம்கே ஏன் பயப்படுறாங்கன்னா, அவங்க வந்து ஒரு தெளிவான ஒரு விஷயத்தில் இல்லை. அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு வந்து டிஎம்கே போகணுமா, அதுதான் ஃபஸ்ட்டு கோலா, இல்லை அவங்க திருப்பி ஆட்சிக்கு வரணுமா, இல்லை அதுதான் கோலா, இல்லை நான் தனியாக தான் ஆட்சிக்கு வரணுமா அது கோலா, இல்லை நான் யாரோட சேர்ந்தாலும் ஆட்சிக்கு வந்துடணும்ப்பா அப்படிங்கிறது என்ன, அவங்களுடைய தெளிவான புரிதல் என்ன, அவங்களுடைய நோக்கம் என்னங்கிறதுல தெளிவற்று இருக்காங்க இப்போதைக்கு. ஒவ்வொரு லீடரும் ஒவ்வொரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, அதில் தெளிவு அவங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் இல்லைங்கிறது தான் காட்டுறது. அதே பிஜேபி சைடு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை இருக்கும்போது அண்ணாமலை என்ன சொன்னாரோ கரெக்டாக அந்த பார்ட்டி ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி நயினார் என்ன சொல்கிறாரோ எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் அண்ணாமலையும் அவர் பண்ணுறாரு. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப், அந்த கோஆர்டினேஷனை பார்க்க முடியுது. இங்கே ஏடிஎம்கேல பார்க்க முடியல. அதை ரீன் பண்ண வேண்டியது யார், எடப்பாடி. அவர் வாய் மூடிட்டு மௌனியாக இருக்கார், எந்த விஷயத்துலையும் பதில் சொல்லாமல். ஸோ அவருக்கே ஒரு தெளிவின்மை இல்லையோ அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியாக வருது. அதை தான் நம்ம கேட்கணும். அதை கூடிய சீக்கிரம் மக்களும் கேட்க ஆரம்பிச்சுடுவாங்க. அதுக்கு முன்னாடி தான் அது செக்குன்னு சொன்னேன் நான். அதுலேருந்து அவங்க மீண்டு வரணும். அவங்க தெளிவான ஓகேப்பா, எனக்கு வந்து டிஎம்கே போகணும், அதுக்கான என்ன வேணால் பண்ணுவேன், எஸ் எனக்கு வந்து பிஜேபியோட ஓட்டு தேவை இருக்குது, பிஜேபியோட ஓட்டு வந்து வாக்கு சதவீதம் ஜாஸ்தியாக இருக்குது, 2024 சில கான்ஸ்டியூன்ஸில் எங்களை முன்னேறி வந்திருக்காங்க, அப்போ 2 வாக்கும் சேரும்பொழுது பெரிய சுனாமியாக என்னால் டிஎம்கே எடுத்து நம்ம இது பண்ண முடியும் அப்படின்ற தெளிவு வந்து இவருக்கு வரணும். இன்ஃபேக்ட் இவருக்கு நிறையா வரணும் எடப்பாடிக்கு. ஏன்னா
10 தோல்வி பழனிசாமின்ற ஒரு டேக் அவர்கிட்ட இருக்குது. அதை விட்டுட்டு வரணும் அப்படின்னா வாழ்வா சாவா பிரச்சனை. பிஜேபிக்கு வாழ்வா சாவா கிடையாது. டிஎம்கேக்கு வாழ்வா சாவா கிடையாது. ஆனால் ஏடிஎம்கேக்கு வாழ்வா சாவா. 2024 தேர்தலில் கூட அவங்க என்ன சொன்னாங்க, இது என்னுடைய தேர்தல் கிடையாது, இது நேஷனல் லெவல் தேர்தல், நாங்கள் இதுக்கு பெரிய இது கிடையாதுன்னு சொன்னாங்க. இப்போ 2026 உங்களுடைய தேர்தல், அப்போது நீங்கள் வந்து வரணும்னா அப்போ இந்த தெளிவு அவங்களுக்கு ஏற்படும். இந்த தெளிவு அவங்களுக்கு ஏற்படலை. இன்னும் அந்த அவங்க செகண்ட் லெவல் லீடர்ஸ்குள்ளேயே ஒருத்தரும் ஒவ்வொன்றா பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ராஜேந்திர பாலாஜி ஒன்று பேசுகிறாரு, ஆர்பி உதயகுமார் ஒன்று பேசுகிறாரு, இன்னொருத்தர் இடத்துல இன்னொருத்தர் ஒன்று பேசுகிறாரு. அவங்களுக்குள்ள தெளிவில்லை. அவங்க கூட்டம் போடி ஒழுங்காக முடிவு எடுத்து, ஓ இப்படி தான், இதை தான் நான் போய் பேசியிருக்கேன், பிஜேபியில் அமித்ஷாவுடைய மேண்டேட் இது தான், ஓகேவா இல்லையா, ஓகேனா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஓகே இல்லைன்னா இப்பயே சொல்லிடலாம் அப்படிங்கிறதான் விஷயமா இருக்கணும். ஓகே இல்லைன்னா பின்விளைவில் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அது பிஜேபி ரெடியாக இருக்காங்க. அதனால் நான் செக்குன்னு சொன்னேன். இது வந்து ஏடிஎம்கேவோட பிரச்சனை, பிஜேபியோட பிரச்சனை கிடையாது. பிஜேபியை as ஓப்பன் ஆர்ம்ஸாக அந்த ரெக்கக்னிஷனை கொடுத்துட்டாங்க. இவங்க வந்து லாஸ்ட்டு தேர்தலில் 2019 அண்ணாமலை சொன்ன ஒரு இன்சிடென்ட்டு இப்போ ரீசெண்டாக நிறையா வைரலாக போச்சு. வாரணாசி தொகுதியில் மோடிஜி வந்து நிற்கிறதுக்கு உண்டான இது பண்ணுறாரு. எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸும் அங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொன்னாரா, தோத்து போகிறவங்களுக்கு ஏன் வந்து நான் வரணும்னு. அந்த அளவுக்கு ஒரு மனப்பாங்கில் இன்னும் எடப்பாடி இருக்கார் அப்படின்னா தென் கண்டிப்பாக இந்த கூட்டணியை வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஃபாலோ அவுட் ஆகிடும். அது வந்து இப்போ ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. அமித்ஷா வந்து அந்த இலையை வந்து மலர்றதுக்கு உண்டான ஒரு கரத்தை நீட்டிருக்காரு. அதை பற்றிக்கிட்டு எழுந்து வரதும் இல்லை வேணாம்ப்பா அப்படின்னு முழுகிறதும் எடப்பாடி கிட்ட தான் இருக்குது. இதனால் மேலே இருக்கிறது அண்ணாமலை அண்டு அமித்ஷா கை கீழே கொடுக்குறாரு, ரைட்டா? ஸோ நீங்கள் தான் பிடிச்சி மேலே வரணும், அந்த கரத்தை தான் நீட்ட முடியும். இல்லையா போட்டுட்டு இவங்க என்ன பண்ணணுமோ அது பண்ணிப்பாங்க. ஸோ தெளிவு ஏடிஎம்கே கிட்ட இல்லை, பிஜேபி கிட்ட அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க தன்னுடைய ஆட்சி வருதோ இல்லையோ அதை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நேஷ்னல் லெவலில் இன்ட்ரெஸ்ட், நான் முன்னாடி சொன்ன மாதிரி தமிழகத்துக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிற டிஎம்கே மாடல் அப்படின்னு சொல்லி இவங்க பண்ண அட்டூழியங்களை ஒழிக்கணுங்கிறதுக்காக ஒரு துணை சேர்த்துட்டு இருக்காங்க, அவ்வளோதான். இல்லை துணை இல்லைன்னா இவங்க நெக்ஸ்ட் எப்படி பண்ணுவாங்களோ அப்படி பண்ணுவாங்க. ஸோ நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி. ஜெய்ஹிந்த்.